பிள்ளைங்களுக்கு வெஜ்லயே நான்வெஜ் ஈக்குவலுக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்க போறேன். நீங்களே அசந்து போயிருவீங்க. பாத்தீங்கன்னா பாருங்க, கொண்டக்கடலைய நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சுங்க. இதை மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அதை நல்லா அரைச்சிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த பேஸ்ட் நரன்னு தான் இருக்கும். ரொம்ப வளவளன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதுல உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா அதை பிசைஞ்சுக்கிறேங்க. இதுல கருவேப்பிள்ளை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுனாலும் போட்டுக்கலாம். ஆனா நான் போடல. இட்லி பிளேட்ல இந்த பேஸ்ட் எல்லாம் எடுத்து நான் வைக்கிறேங்க. பிள்ளைங்களுக்கு இன்னைக்காவது கொஞ்சம் நல்லா டேஸ்டா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த முயற்சியை எடுக்கிறேன். இதையும் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் நான் இதை ட்ரை பண்றேங்க. அவங்க இதுல எப்படி சொன்னாங்களோ அதை வச்சு நான் என்னோட ஸ்டைல்ல நான் இதை பண்ணியிருக்கேன். இதை வட்ட வட்டமா சமப்படுத்திக்கணும். அப்பதான் அடுத்து நம்ம பண்ண போற வேலைக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பாருங்க, அவ்வளவுதாங்க. எல்லாமே போட்டு நான் இதுல இட்லி பானையில வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன்றதை நீங்க பாருங்க. இதை நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்டைல்ல நீங்க இதை நல்லா டேஸ்டாவே சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. யாருமே இதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணாம சாப்பிடுவாங்க. இந்த இட்லி பிளேட்டோட அடி பக்கத்துல மட்டும் நான் வைக்கலைங்க, அடி பிளேட்ல. ஏன்னா இதுல தண்ணி கோர்த்திருக்கோம், அதுக்காக தான். இப்ப பாருங்க, இந்த தக்காளி வெங்காயத்தை அப்படியே அழகா மிக்சி ஜார்ல சிந்தாம போடணும் அப்படின்றதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி போடுறேன். ஏன்னா என் கையில போன் இருக்கு, அதனாலதான் கரெக்டா போட்டுறணும் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினா இது மூணையும் நல்லா வாஷ் பண்ணி அதையும் அதுல சேர்த்துக்கிறேங்க. தேங்காவையும் அதுல போட்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் அப்படியே போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்ப பேஸ்ட் நல்லா அரையல பாருங்க, திப்பி திப்பியா இருக்கு. இன்னொரு தடவை அரைச்சிக்கிறேன். மண்பானையில மட்டன் குழம்பு மாதிரி ஒரு குழம்பு வைக்க போறோம். கடுகு, கருவேப்பிள்ளை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் அதுல நான் ஊத்திக்கிறேங்க. அதை நல்லா நம்ம மிக்சி ஜாரையெல்லாம் நல்லா அலசி விட்டுட்டு அந்த தண்ணியுமே அதுல சேர்த்துக்கிறேங்க. உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் அரைச்சு வச்ச மசால் பொடி இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்ப நம்ம வேக வச்ச பேஸ்ட் எல்லாம் ரெடிங்க. பாருங்க, அடி பிளேட்ல எப்படி தண்ணி சேர்ந்துருக்குன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம கத்தியால அழகா ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நான் சதுர சதுரமா போட்டிருக்கேங்க. இது ரொம்ப ஈஸியா விழுந்துரும். அழகா இருக்கு பாருங்க. நீங்களே பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன டிசைன்ல பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இட்லி பானையில வச்சா ரொம்ப சீக்கிரமாவே இது வெந்துருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நான்வெஜ் அதாவது மட்டன், சிக்கன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த கறி இப்ப நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை வச்சு இப்ப நம்ம சமைக்க போறோம். இப்ப இது ரெண்டா பிரிச்சுக்கிறேங்க. பாதி வறுக்கிறதுக்கு, பாதி குழம்புக்கு, அந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கலாம். இந்த சமையல்ல நான் என்னெல்லாம் மைனஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப ரெண்டையும் பிரிச்சுட்டேங்க. பாதி எடுத்து நான் குழம்புல போட்டுட்டேன். இப்ப பாருங்க, மட்டன் குழம்பு மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான புரோட்டீன் கலந்த குழம்பு ரெடி ஆயிருச்சு என்னோட ஸ்டைல்ல. இதை உங்க ஸ்டைல்ல வச்சீங்கன்னா கண்டிப்பா அட்ராக்டிவா அழகா இருக்குங்க. நான் இது சின்ன சின்ன டிப்ஸ் வேணா எடுத்துக்கலாம். புதுசா பாக்குறவங்க, அதாவது சமையல் புதுசா கத்துக்கிறவங்க பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி மல்லித்தலை அப்படியே தூவி, அந்த வீடியோல அப்படிதாங்க காட்டினாங்க. ஏன்னா நான் யூடியூப் வீடியோ பார்த்து தானே இதை செய்யறேன். மல்லித்தலை தூவி தான் இறக்கிருந்தாங்க, அதனாலதான் நானும் அப்படியே பண்ணேன். இதுல மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் மட்டும் சேர்த்து வச்சிருக்கேங்க. அதுல நான் இன்னும் வறுக்கிறதுக்காக இதை போட்டுட்டேன். இதுல கொஞ்சமா அரை லெமன் மட்டும் பிழிஞ்சு விடுறேங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் வறுக்க போறேன். அது மேல கடலை மாவு நான் போட்டிருக்கேன்ல, இதே அளவு லாஸ்டா தூவிக்கிறேன். இதுல தண்ணி எல்லாம் எதையும் நான் ஊத்த மாட்டேங்க. அவ்வளவுதான். இந்த எண்ணெயில இப்ப நான் போட்டு இதை நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே ஒரு தடவை தான் அப்படி லைட்டா புரட்டி அப்படியே எடுத்துட்டேங்க. ஏன்னா எனக்கு ஆயில் சேர்க்கறதே ஒரு பயம். அதுல ரொம்ப டீப்பா ஃப்ரை பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம்ன்றதுனால உடனே எடுத்துட்டேன். சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல் மாதிரி பாருங்க, எவ்வளவு சூப்பரா இந்த பருப்பு வறுவல் இருக்குன்னு பாத்தீங்களா? எவ்வளவு செம்மையா இருக்குல்ல பாக்குறதுக்கே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அட்ராக்டிவா இருக்குங்க. இந்த நேரில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சாப்பிடுவீங்க. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. பாருங்க, ரெண்டுமே குழம்பும் வறுவலும் ரெடி ஆயிருச்சு. இது அதிகமா நான் அடிக்கடி செய்ய மாட்டேன். ஏன்னா இதுல ஆயில் சேர்க்கிறோம். சின்ன பையனுக்கு இது நல்லது இல்லை அப்படின்றதுனால நான் செய்ய மாட்டேன். அவனுக்கு போடுறப்பவே கொஞ்சம் பயந்து பயந்து தான் வறுக்கிறத போட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தானே, சரி நம்ம 2 நாளைக்கு ஆயிலே சேர்க்காம கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற நினைப்புலதான் இப்ப போட்டு வச்சிருக்கேன். சின்ன பையனுக்கு போட்டுட்டேன். பெரிய பையனுக்கு இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சாப்பாடு வறுத்து ஏதாவது கொடுத்தோம்னா அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஆனா நான் தான் அந்த மாதிரி பண்றதே கிடையாது. அவனுக்கு போட்டு வச்சுட்டேன், எனக்கும் சாதம் போட்டுக்கிட்டேங்க. இப்ப இது எல்லாமே முடிச்சுட்டு நான் இப்ப என்னோட டிஃபன் பாக்ஸ்லயும் கட்டிட்டு நான் கிளம்ப போறேங்க. பாருங்க, சின்ன பையன் எவ்வளவு சூப்பரா சாப்பிட ஆரம்பிச்சுட்டான்னு. பெரிய பையனும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பதான் தெரிஞ்சது, ஆஹா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரிச்சு வைக்கிற வேலை இருக்கு, எனக்கு டிஃபன் பாக்ஸ்ல போடணும், இதை வீடியோல வேற காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் டிஃபன் பாக்ஸ்ல போடுறத போட்டுட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா வந்து நான் மறுபடியும் சாப்பிட்றேங்க. அப்பதான் உங்களுக்கு அளவு காட்டிட்டு நான் வந்து கிளம்ப முடியும். வீடியோவை நான் இதோட ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்காக தான் டிஃபன் பாக்ஸில் எனக்கு போட்டுக்கிட்டேன். அதில் வந்து பொடி தூள் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நான் எனக்கு எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா அது வந்து பிள்ளைங்க வந்து ஆயிலியாக இருக்கும், இன்னொன்று அது அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். இதுவே நல்லா தான் இருக்கும் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி மதியம் சாப்பிட்றப்ப. மதியத்துக்கு இந்த சாப்பாடு 2 பேருக்கும் கரெக்டாக இருக்குங்க. இதை அழகாக அவங்க சாப்பிட்டுப்பாங்க. பாருங்க, இன்னைக்கு நான் சமைச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஏன்னா வந்து இதில் ஆரோக்கியம் இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி ஆயிலில் போட்டுட்டு சாப்பிட்டா. அதனால தான் நான் மோஸ்ட்லி அதை செய்யறதுக்கு நான் எப்போவுமே விரும்புறதில்லை. ஏன்னா நம்ம சத்துக்களை அழிச்சிட்டு தானே நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்றோம். அதனால தான் நான் எப்போவுமே இதை செய்யறதில்லை. நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோதாங்க. குழம்பு மிச்சம் இருக்கு, சாப்பாடு மிச்சம் இவ்வளவு இருக்கு. இது மதியத்துக்கு கரெக்டா வருங்க. இப்ப பெரிய பையனும் சாப்பிடுறான் பாருங்க. நைட்டுக்கு வந்து சமைச்சு கொடுத்துருவேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.